ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th வேர்ல்டு புக்கில் ஃபஸ்ட் டைமில் இயல் 2க்கு நம்ம புக் பேக் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டாபிக் புறநானூருக்கு வந்து பார்க்கலாமா பாருங்கள். கோடிட்ட இடத்தை நிரப்ப சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு புறநானூறு டேஷ் நூல்களில் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 தொகை நூல்களில் ஒன்று. நெல்லும் உயிரொன்று என்னும் பாடலை பாடியவர் யாருன்னா மூசிக்கிறனார் தான் பாடியிருப்பார். உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. மூசிக்கிறனார் உடற்சோர்வினால் முரசுக்கட்டில் உறங்கிய போது கவரை வீசிய மன்னன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரமான் பெருஞ்சேரல் இருமுறை. அடுத்தது முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சிக்கு பார்க்கலாமா புக் பேக் பாருங்கள். கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஃபஸ்ட்டு முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சித்தனையின் துறைகளில் ஒன்று. முதுமொழி காஞ்சியோட ஆசிரியர் மதுரை கூடலூர்கிறார். இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வே சிறந்தது. அடுத்தது கோடிட்ட இடத்தில் உரிய விடையை எடுத்துஎழுத சொல்லியிருக்காங்க. முதுமொழி காஞ்சி டேஸ் என வழங்கப்பெறும்னா அறவுர கோவை. கற்றலை விடவும் சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கமுறை வந்து சொல்கிறாங்க. அடுத்தது பிரித்தெழுதுக பாருங்கள். மக்கள் எல்லாம் எப்படி பிரிச்சிடலாம்? மக்கள் கூட்டல் எல்லாம். பிணியின்மை எப்படி பிரிக்கலாம்? பிணி கூட்டல் இன்மைன்னு சொல்லி பிரிக்கலாம். குலனுடைமை எப்படி பிரிக்கலாம்? குலன் கூட்டல் உடைமைன்னு சொல்லி பிரிக்கலாம். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாருக்கு புக் பேக் பார்க்கலாம். உவே சுவாமிநாதர் ஆசிரியர் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். நோய்க்கு மருந்து இலக்கியம் என்பார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்தது மீனாட்சி சுந்தரனார் தலபுராணம் பாடுவதில் வல்லவர். அடுத்தது இலக்கணக்கு வந்து புக் பேக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க. உயிர்மை எழுத்துக்கள் டேஷ் வகையில் அடங்கும் அப்படின்னா சார்பெழுத்துக்களில் வந்து அடங்கும். சரியா? இதில் சார்பெழுத்துக்களை என்ன சொல்கிறாங்கன்னா வட்டமிட சொல்லியிருக்காங்க. அன்புல வந்து பூ வந்து வரும். அடக்கமுக்கு டா கா வந்து வரும். சரியா? அடுத்தது விடுபட்ட எழுத்தை எழுத சொல்லியிருக்காங்க. இக்கு கூட்டல் ஊ கூ, இம்மு கூட்டல் ஏ மே, அதுக்கப்புறம் இச்சு கூட்டல் ஆ சா, இத்து கூட்டல் ஈ தி, அதுக்கப்புறம் இப்பு கூட்டல் ஏ பே, இப்பு கூட்டல் ஐ பை, இப் கூட்டல் ஔ வௌ, இப் கூட்டல் ஊ பூ. சரியாப்பா? நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 41 இருக்க புக் பேக் வந்து பாருங்கள். அகர ஈற்று சொற்கள் 5 எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. காண, வந்த, பாட, நடித்த, வரைந்த, ஓடிய. சரியா? அடுத்தது பாருங்க. கூடி சென்றான் எப்படி எழுதலாம்? கூடி சென்றான். அடுத்தது பதுங்கி கொண்டான், பதுங்கி கொண்டான். சொல்லி கூட்டல் பார்த்தான், சொல்லி பார்த்தான். புலம்பி கூட்டல் தீர்த்தான், புலம்பி தீர்த்தான். அள்ளி கூட்டல் கொடுத்தான், அள்ளி கொடுத்தான். விடுபட்ட தமிழ் எண்களை எழுத சொல்லியிருக்காங்க. ஆனா பாருங்க. 1 கா 2 ஊ, அதுக்கப்புறம் ஞா சா ரு சு ஏ ஆ கு காஜிரோ. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. கடுகு உளுந்து நினச்சி ருசிச்சு சமைச்சு சாப்பிட்டு அவன் கூப்பிட்டான் என்று கூறினான் கண்ணான்னு சொல்லிட்டு என்னோட வீடியோவில் நான் வந்து ஷார்ட்கட் வந்து போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஈஸியாக வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள். பேஜ் நம்பர் 43 பாருங்கள். காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ள நகரம் திருச்சிராப்பள்ளி. ஆம். அடுத்தது மலைக்கோட்டையில் உள்ள சிற்பங்கள் பல்லவர் காலத்தவை. ஓகேவா? பாண்டியர் காலத்து கிடையாது. அப்போ இது வந்து இல்லைன்னு வரும். அடுத்தது பல்லவர்களோட தலைநகரம் அப்படின்னா உறையூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. இது சோழர்களோட தலைநகரம் தான் உறையூர். அப்போ இல்லைன்னு சொல்லி தான் போடணும். பண்டை தமிழரின் நீர் மேலாண்மைக்கு சான்றுகள் கல்லணை. ஆம். அடுத்தது தமிழின் முதல் சிறுகதை எழுத்தாளர் வாவே சுப்பிரமணியம். ஆம். அடுத்தது கடைசியாக பேஜ் நம்பர் 48 மூசிக்கிறனார் பாடிய பாடல்கள் இடம்பெற்ற நூல் அப்படின்னா புறநானூறு. சோழருக்குரிய மாலை அப்படின்னு கேட்டாங்கன்னா அத்திப்பூ. உயிரெழுத்துக்களோட எண்ணிக்கை மொத்தம் 216. முதல் எழுத்துக்கள் தான் 30, தமிழ் எழுத்துக்கள் 247. கோடிட்ட இடத்தை நிரப்புக பாருங்க. நலனுடைமையின் நானு சிறந்ததன்று, கற்றலின் கற்றாழை வழிபடுதல் சிறந்ததன்று, முன்பெரும் கல்லின் பின் சிறுகாமை சிறந்ததன்று. அடுத்தது சரியா தவறா கொடுத்துருக்காங்க பாருங்க. பகைவரை தண்டிப்பதனை விட அவருக்கு நன்மை செய்தலே சிறந்தது அப்படின்னு சொல்லி பகைவரை தண்டிக்கிறதை விட அவருக்கு நன்மை செய்தலே சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. அது வந்து சரி. மீனாட்சி சுந்தரனோட மாணவர் வஉசி. இது வந்து தப்பு. ஓகேவா? நல்லங்கிலியோட தலைநகரம் உறையூர். சரி. ஆயுதம் சொல்லில் இடையிலும் இறுதியிலும் மட்டுமே வரும். தவறு. இடையிலும் இறுதியிலும் வந்து வராது. இடையில பாருங்க. இறுதியில் வராது. ஆயுதம் எங்கே வரும்? இடையில மட்டும்தான் வரும். அவ்வளோதான் காய்ஸ். அடுத்தது நம்ம இயல் 3க்கு புக் பேக் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ. தேங்க்ஸ்.